கஜினி பட புகழ் பிரதீப் ராவத் அவர்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் அவர் எழுதிய கடிதம் அவரோட வீட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னும், அதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் அப்படின்னு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் வில்லனாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் பிரதீப் ராவத் அவர்கள். அண்ட் இவர் தமிழ்லேயுமே ஜில்லா, ஆம்பலை, இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் புற்றுநோய் காரணமாக இவர் இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் அவர் கைப்பட எழுதியிருந்த கடிதம் ஒன்று இப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடச்சிருக்காமா. பிரதீப் ராவத் அவர்களுக்கு கடந்த 5 வருஷங்களாக இந்த ஒரு புற்றுநோய் பிரச்சனை இருக்குது. அதற்காக தீவிரமாக சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தார். ஆரம்ப ஸ்டேஜில் ஓரளவுக்கு குணப்படுத்தி இடையில கொண்டு வந்துட்டாங்க. பட் கடந்த ஒரு வருஷமாக மறுபடியும் அவருக்கு உடல்நிலை முடியாமல் போயிருக்கு. ஆரம்ப நேரத்தில் கூட ஓகே, பட் இந்த டைம் வந்தபோது அவரால் அடிக்கடி சரியாக பேச முடியாமல் போயிருக்கு. இதனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அவர் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது வேணும்னாலுமோ இல்லை ஏதாவது சொல்லணுனாலுமோ அவர் லெட்டரில் தான் எழுதி அனுப்புவாராமா. அண்ட் இந்த மாதிரி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படி எழுதின லெட்டர்ஸ் தான் இப்போ அவரோட ரூமில் இருந்திருக்கு. அதை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அவர் ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்போ எதுனாலுமே லெட்டரில் தான் எழுதி கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் அப்படி அவர் கடைசியாக எழுதின லெட்டர் தான் அவங்களோட ஃபேமிலிக்காக எழுதியிருக்காரு. என்னோடய உடல்நிலை எனக்கு ரொம்பவே மோசமாக இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டின்ட் எனக்கு தோணுது. நீங்கள் எல்லாருமே நான் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என்னை நினச்சி கவலைப்படக்கூடாது. அண்ட் உங்கள் எல்லாரையுமே செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்து மேலே போயிட்டே இருக்கணும். பையனுக்கு நடிக்க விருப்பம் இருக்குது, இன்னும் படங்கள் பண்ணுறான் அப்படின்னா அவன் போக்கில் அவனை போக விடு. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவன் நினச்ச மாதிரி அவன் லைஃப் மாறும். நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அந்த ஒரு லெட்டரில் எழுதியிருந்திருக்காரு. அதை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் மாதவன் தான் ஏன் பயோபிக் படங்களில் அதிகம் நடிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பயோபிக் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு நடிக்கலை. ராக்கெட்ரி பண்ணும்போது உண்மையிலுமே அந்த படம் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் அதற்கடுத்து 2-3 நார்மல் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பண்ணேன். பட் அதோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. அதுக்குள்ளே துரந்தர் வந்துருச்சு. அண்ட் அந்த ஒரு படம் முடிச்சதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட நான் 3 படம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த 3 படமுமே இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதற்குள்ளாராக நான் ஜிடிஎன் படத்தை முடிச்சிட்டேன். ஸோ இதனால் பார்க்கும்போது நான் அடுத்தடுத்து பயோபிக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இடைப்பட்ட நாட்களில் நான் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டேன். அது எல்லாமே அடுத்தடுத்து ரிலீஸ்க்கு காத்திருக்கு. நான் என்னோட படங்களை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுவேன். கரெக்டான பிளானிங் இருக்கும். அதனால் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் அவர் பயோபிக்கில் நடிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி மாதன் அவர்கள் சொல்லியிருந்தது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.